இன்னைக்கு எங்கள் அண்ணியோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி எள்ளு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்யறதும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எள்ளு சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துருக்கிறேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாம். இதை எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். எள்ளு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்குங்க. நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. நல்லா பொரிஞ்சு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். எள்ளு ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 5 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி போட்டுக்குங்க. தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணும்போதே நல்லா கமன்னு வாசனையாக இருக்குது. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு எள்ளு வறுத்த அதே கடாயே போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம சட்னியோட கொட்டிடலாம். அவ்வளோதான், சூப்பராக எள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே தேங்காய் சட்னி தக்காளி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி எள்ளு சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசைக்கு தான் எள்ளு சட்னி பண்ணியிருக்கிறோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.